ஹலோ எவ்ரிவன். நாங்கள் புதுசாக ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். அது எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அந்த ஆப் பேர். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ சேலரி, இதில் சேலரின்னு போட்டிருக்கிறேன். உங்களோட இன்கம் யாராவது ஒரு இப்போ உங்களுக்கு சேலரி வந்தாலும் சரி, இல்லாட்டா உங்கள் பேரண்ட்ஸ் அமௌண்ட் நீங்கள் வாங்கினாலும் சரி, அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ், நீங்கள் நோட் எழுதிக்கிறதுக்கு பதில் இதில் உங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோட உங்களோட அப்ஸ் டவுன்ஸு அதோட ரிப்போர்ட்லாம் இதில் வந்து போகிறோம். இது வந்து ஏபிகே இன்டெகிரேட் பண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அனாலிசிஸ் ரிப்போர்ட். ஒரு மந்தில் நீங்கள் பண்ண மொத்த சேலரி, அதோட ஸ்பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸோட அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும். இது வந்து மந்த்லி வைஸாக வந்து காமிக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இன்கம் இருக்கா, ஒரு ஆட் சோர்ஸ் என்ன போடுறோம்னா, இப்போ ஒரு பாக்கெட் மணி போடுவோம். பாக்கெட் மணி ஒரு 1000 ரூபா இருந்துட்டு இந்த மாதத்துக்காக வீட்டிலேருந்து நான் வாங்கியிருக்கிறேன். நம்ம செலவுக்காக இப்போ 1000 ரூபா ஆட் ஆகிடுச்சு. 56,000 டோட்டல் வாங்கியிருக்கிறேன். ஓகே, இதை இந்த மாதம் வாங்கினதாக வச்சுக்குவோம். அடுத்து எக்ஸ்பென்சஸ். இதில் 1000 ரூபாயில் நான் எக்ஸ்பென்சஸ் பண்ணது இருந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு எதுக்கு செலவு பண்ணலாம், வெளியே போய் சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணுறதா வச்சுக்கோமா. ஓகே, வந்துட்டு நான் ஃபுட்டு அமௌண்ட் வந்துட்டு ஒரு 165 ரூபாய்க்கு சாப்பிட்றேன். அதில் ஃபுட்டுன்னு இருக்குது, பரவாயில்ல. அப்புறம் என்றைக்குன்னா டேட் இருந்துட்டு இன்றைக்கி தான் வாங்கி சாப்பிட்டேன்னு வச்சுக்குவோம். ஹெவன்ஸ், இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, ஹெவன்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு. இந்த கடையில் தான் நான் வாங்கி சாப்பிட்றேன். ஏன்னா என்ட்ரு பண்ணி வச்சிட்டேன்னா இங்கே போயிடுது, ஹெவன்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் நான் வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே, டன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வந்து நம்ம ஏபிஐ கீ, அதாவது நம்ம எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமோ அதோட ஏபிஐ கீ வந்து இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். இங்கே அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அதை கொடுத்துருக்குறேன், இங்கேயே கொடுத்துருக்குறேன். அந்த ஆப்புக்கு போய் இது வந்து எந்த ஒரு ஆப்னா பர்டிகுலர்லி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பேசிஸில் நான் அதை போட்டுருக்கிறேன். இல்லாட்டினா நீங்கள் ஒரு மேனுவலாகவும் இருந்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரு எத்தனை கிராமுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு. இப்போ ஆவரேஜாக ஒரு கிராமுக்கு இருந்துட்டு மொத்தம் ஒரு 10 கிராம் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராம் வந்துட்டு இப்போ இன்னத்து ரேட்டுக்கு வந்து 8,000 இருக்குது. 8,000 இருக்குது. ஆட் பண்ணுறேன்னா ஒரு 8,000 உள்ள வேல்யூக்கு இருந்துட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 10 கிராமுக்கு நான் இங்கே வாங்கியிருக்கேன்னு இருக்குது. இதோட கால்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மந்த்துக்கு எவ்வளோங்கிறது கால்குலேட் ஆகிட்டு இருக்கும். மொத்தமாக அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து இங்கே வந்திருக்கு. இப்போ பர்டிகுலர்லி இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் ரிப்போர்ட் டோட்டலாக வந்த அமௌண்ட்டில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அதோட ரிப்போர்ட் எவ்வளோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்திருக்கு. கரெக்டாக அமௌண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக 150 ரூபா படத்துக்கு போனது, அப்புறம் ஃபுட்டுக்காக ஒரு 235, பழசு எவ்வளோ இருந்துச்சு ஏற்கனவே ஒரு தடவை ஜூஸ் 70, இப்போ ஒரு 165 சேர்த்து அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட் எனக்கு வந்துருக்கு. இது மூலயமா வந்த மொத்த அமௌண்ட்டில் எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம். கீழே லாஸ்ட் 6 மந்த்ஸுக்கான வியூ இங்கே இருக்குது. அப்புறம் பெர் மந்தோட அனாலிசிஸ் வந்து இவ்வளோ இருக்குது. அவ்வளோதான். இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு நோட் பேடில் நோட் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஆப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் உங்களோட யூசேஜ் எவ்வளோ இருக்குது. ரொம்ப செலவு பண்ணாமல் கண்ட்ரோலாக இருக்கணும், எப்படி சொல்கிறது, ஒரு பட்ஜெட் போட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக சூட் ஆகும். தேங்க்யூ.